வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாம் செய்கிற டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் டக்குன்னு உங்களை அடையும். இன்றைக்கி நம்ம லெமன் ஜூஸ் வச்சு இன்ஸ்டண்ட்டான பிக்கிள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னோடய ஸ்டைலில். இங்கே நம்ம பெரிய சைஸாக ஒரு எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எலுமிச்சை பழத்துலேருந்து ஜூஸை தனியாக எடுத்துக்கலாங்க. எலுமிச்சை பழம் சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழ ஜூஸ் தேவைப்படுது. இப்போ இந்த எலுமிச்சை பழ ஜூஸில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். அடுத்ததாக மல்லிப்பொடி 2 டீஸ்பூன். அடுத்ததாக நம்ம இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. நைஸ் உப்பு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கூட நீங்கள் இன்னொரு 1/2 டீஸ்பூன் கடைசியில் கூட சேர்த்திக்கலாம். ஆனால் நான் இங்கே இப்போவே 1.5 டீஸ்பூன் சேர்த்திட்டேன். இங்கே நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்தி வறுக்க போகிறோம். எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் வெறும் வாணலியில் வறுக்க போகிறோம். வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்துக்கலாங்க. ஃப்ளேமை ஹை பண்ணிட வேண்டாம். வெந்தயம் பார்த்திங்கன்னா வறுபட்டுருச்சு, நிறம் மாறிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ திரும்பவும் அதே வானிலையில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு. இந்த கடுகு வந்து பொரியணும். இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்கல, வெறும் வானிலையில் தான் வறுக்க போகிறோம். இது வெடிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த கடுகு பார்த்திங்கன்னா வெளியிலலாம் செதறாமல் ஏன்னா நம்ம போட்டதே 1/4 டீஸ்பூன் தான். வெடித்து வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த 1/4 டீஸ்பூனும் இல்லாமல் போயிடும். இப்போது வெடிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது வெடித்து உள்ளேயே தான் இருக்கும். இப்போ வெடித்து நின்றுடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதையும் ஒரு பிளேட்லேயே போட்டுடலாங்க. இப்போ திரும்பவும் அதே வானிலையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இதுவும் அதே போல் தாங்க. வெடிக்க ஆரம்பிக்கும் போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா வெளியில் எங்கேயும் ஓடாது. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஹீட்லேயே நமக்கு பொரிஞ்சும். இப்போ இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாங்க. இப்போ ஒரு இடிக்கல் இல்லைன்னா அம்மியில் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, எள்ளு, வெந்தயம், கடுகு, இது 3ஐயும் இடித்து நல்ல ஒரு பவுடர் ஆக்கிக்கலாம். இப்போ நல்ல பவுடர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுடரையும் நம்ம எலுமிச்சை சாறு இருந்த பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ இதுலேயே ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, தோலோடு தான் இருக்கணும், தோல் இல்லாமல் இருக்க வேண்டாம். இதையும் 1-2 இடிச்சுக்கலாம். இப்போ நம்ம பூண்டை இடிச்சாச்சுங்க, 1-2 இடிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இங்கே தாளிப்புக்காக ஒரு கடாய் வச்சுருக்கோம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடுகு சேர்த்திக்கலாம், அதிகமாக வேண்டாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அடுத்ததாக கருவேப்பிலை. அடுத்ததாக நம்ம இடித்த இந்த பூண்டு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கலாங்க, ஓவராக வதக்க வேண்டாம். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த எலும்பிச்சை ஜூஸ் கலவையில் கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான எலும்பிச்சை சாறு ஊறுகாய் இன்ஸ்டண்ட்டாக தயாராகிடுச்சு.
நான் செய்த இந்த எலும்பிச்சை சாறு ஊறுகாய் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.